அவனுக்கு நாம் செய்கின்ற பெரும் கைங்கரியம். அவனுக்கு மலர் பூசணைகளும் பக்தியால நினைந்து உருகுகின்ற நிலைப்பாடுகளும் தான் அவனுக்கு தருகின்ற பெரும் கைங்கரியன்றத சொல்லி, அப்பேற்பட்ட பக்திக்கு பெருமான் எதை தருகின்றான் அப்படின்னா பரகதியை கொடுத்தருள்கின்றான். பெருமான் பரகதி என்று சொல்லுகின்ற முக்தியை நமக்கு கொடுத்தருள்கின்றான் என்ற பெரும் செய்தியை நமக்கு இங்க சொல்லி நமக்கு 8வது பாடல்ல அப்போ சிவபெருமான் அதாவது தினமும் மலர் பறித்து அவனை வழிபாடு செய்வதனால நம்மளுடைய மகாமாய சுத்தி அடைகின்றோம் அப்படிங்கிற செய்தியை 8வது பாடல் சொன்னோம். அப்போ சிவபூசை என்பது நமக்கு மகாமாய சுத்தி, அதாவது மாயையிலிருந்து நீங்குவதற்கான இடமாக அமைகின்றது அப்படின்னு அதை சொல்றோம். 9வது பாடல்ல இந்த பாடலோட நம்ம வரோம். முரளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடும் இம்மையும் கெடுத்த அப்படின்ற அந்த பாடல். அதாவது நம்முடைய மனதானது மருண்டு கிடக்கின்ற மனத்தை சிவபெருமானுடைய திருநோக்கத்தினாலே, அவன் பார்க்கிற பார்வையினாலே நம்ம மனத்தை சரி செய்கின்றான். அப்படி சரி செய்யறதுனால நமக்கு என்ன ஆகுது? மறுமையோடும் இன்மையும் இல்லாத போகுது. அப்ப மறுமை இன்மை என்ற இரண்டும் இல்லாம சிவபெருமான் நமக்கு தருகின்ற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மைன்னு இடம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அம்மை என்பது சிவபெருமான் தருகின்ற அந்த பதம் சிவம் தருகின்ற பதத்துக்கு பேரு அம்மைன்னு சொல்றோம். அந்த அம்மை என்கின்ற அந்த பதத்தை தருவதற்காக அதனால அவன் என்ன சொல்றான்? இம்மையும் கெடுக்கின்றான், மறுமையும் கெடுக்கின்றான். ரெண்டையுமே அவன் கெடுத்து அவன் அருள் செய்கின்றான். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட பெருமான் என்ன பண்றான்? பொருளனே புனிதா பொங்க அறவா பொங்கு வாளரவம் கங்கை நீர் சடைக்கு தங்கு. அந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த சிவபெருமானுடைய தலையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய தலையில அந்த புனிதமான கங்கை இருக்கு. அதுக்கடுத்து அதுல என்ன இருக்குன்னா அந்த பொங்குவால் அரவம் என்று சொல்லக்கூடிய அரவம். இந்த அரவம் பாத்தீங்கன்னா அப்படியே சீறி பாயும், அதையும் அடக்கி ஆள்றான். அதே சமயத்துல இந்த கங்கை நீரும் அப்படியே சீறி பாயும், கங்கை நீரும் அப்படியே சீறி பாயும், அதையும் அடக்கும். அப்ப யாரெல்லாம் சீறி பாயிரமோ அவர்களுடைய ஆணவ செருக்கு அடக்குகின்றவன் நம்முடைய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் தெருல நான் மறை சேர் அப்படின்னா நான் தெளிவடைவதற்காக. ஏன்னா என்ன பண்ணாலும் தெளிவு என்பது கிடைக்கவே கிடைக்காது. தெளிவு என்பது நிரந்தரமா இருக்காது. தெளிவு நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம மனமானது சஞ்சலம் இல்லாம அப்படியே ஒரு 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 தெளிந்த நீரோடை போல இருக்கணும். எந்த சூழலிலும் நாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு பேர் தான் தெளிவு. தெளிவுனா என்னன்னா எந்த சூழல், இப்ப பாருங்க அடியே இந்த சூழல் என்னால ஸ்டேபிளா இருக்க முடியல, என்னால இது காரணம் தெளிவு இல்லாமைதான். தெளிவு இல்லாமைதான். ஒரு பற்று, அடியார்கள் திருவடி மேல ஒரு பெரிய பற்று இருக்கிறதுனால அது என்னமோ நாம சொல்லிதான் பெருமான் அடியார்களுக்கு உணர்த்துற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. ஆனா சிவபெருமான் நினைச்சா ஒரு கணத்துல அத்தனை பேருக்கும் எல்லா விஷயங்களையும் செய்து உணர்த்துவோம் அப்படிங்கிறத அங்க அருமையா சொல்லி 9வது பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காரு. 9வது பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தெளிவு என்பதை நாம் பெற வேண்டும். தெளிவு என்பது என்ன அப்படின்னா, நாம ஒரு எப்பொழுதும் ஒரு தெளிந்த நீரோடை போல, அதாவது ஒரு சலனம் இல்லாத நிலைக்கு, எந்த சூழலிலும் சலனம் இல்லாத நிலைக்கு வருகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் தெளிவு. என்ன பெரிய நல்ல நிலைமை வந்தா குதூகலிக்கிறது, கொஞ்சம் கம்மியா வந்தா அது இல்லாம போறது, அதெல்லாம் இது பண்றதுக்கு பேர் தான் தெளிவுன்னு சொல்றோம். இப்போ 10வது பாட்டுக்குள்ள போறோம். சிவாயனம் நமக்கு ஒரு 10 நிமிஷம் நான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். உங்க எல்லாரையும் சிவசிவ அடியார்கள் முடிந்தா கொஞ்சம் உற்று நோக்குங்க. திருந்துவார் பொழில் சூர் திருப்பெருந்துறையில் செழுந்த மலர் குறுந்த மேவிய சீர் இருந்தவார் எண்ணி ஏசர நினைத்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றன் அருந்தவா நினைத்தே ஆதரித்து அழைத்தால் அடைகடல் அதனுள் நின்றே பொருந்தவா கையிலை புகுநெறி இதுகான் போதரா என்றருளாயே. இது பாட்டுல அட்டகாசமான ஒரு பெரிய ரகசியம் அடைஞ்சிருக்கு. அந்த பாட்டை நம்ம என்னன்னு பார்க்கலாம். அடியார்கள் எவரேனும் பாடலாம். நமச்சிவாய் நமச்சிவாய். அடியன் பாட்ட சாமி. திருச்சிற்றம்பலம். பாடுமா ராஜி, பாடு, ஆரம்பிச்சீங்களா? பாடு. திருச்சிற்றம்பலம். திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவர் எண்ணி ஏசரான் இணைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவன் இணைந்தே
ஆதரித்தழைத்தால் அலைக்கடல் அதனுளே நின்று பொருந்தவ கையிலை புது நெறியது கான் போதராய் என்று அருளாயே. பொருந்தவ கையிலை புது நெறியது கான் போதராய் என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவசிவ சாமி, சிவசிவ அருமை அருமை அருமை. நான் பாடல, மற்ற அடியார் அம்மா சாந்தி அம்மா ஆரம்பிச்சாங்க, அம்மா பாடுங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சாந்தி அம்மா, சுசிலாமா அவங்க எல்லாம் பார்க்க முடியுது. நடராஜன் ஐயா, கலாவதி அம்மா பார்க்க முடியுது. திருச்சிற்றம்பலம். திருந்துவார் பொழில் சூழ் திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவர் என்னையே சரணினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று, என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவன் இணைந்து ஆதரி தழைத்தால் அலைக்கடலதனுளே நின்றே பொருந்தவ கையிலை புகு நெறியது தான் போதர என்று அருளாயே. போதர என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு சாமி, ஒருவருக்கு வாய்ப்பு. நம்ம உள்ள போகலாம். பாடுங்க சாமி, பாடுங்க பாடுங்க. திருந்துவார் பொழில் சூழ் திரு பெருந்துறையில் எழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவார் எண்ணி ஏசரணினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவான் இணைந்து ஆதரி தழைத்தால் அலைக்கடல் அதனுடே நின்று பொருந்தவ கையினை புகுநெறிது கான் போதர என்று அருளாயே. பொருந்தவ கையினை புகுநெறிது கான் போதர என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். இதுல இந்த பாடல்ல முதல் வரியிலேயே திருந்துவார் பொழில் சூழ் அப்படின்னு அந்த பாடலை சாமி கொடுத்திருக்காங்க. திருந்துவார் பொழில் சூழ், அதாவது யாரு அப்படின்னா திருந்திய நீண்ட சோலைகள் திருப்பெருந்துறையில இருக்கின்றன. அந்த சோலைகள் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தடவையும் சோலை பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சோலை வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்காது. இப்ப ஒரு சோலை பாத்தீங்கன்னா அது அழியும். நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா சோலையில பாத்தீங்கன்னா ஒரு இடம் அழிஞ்சு திரும்ப புதுசா முளைச்சு திரும்ப மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மொத்த சோலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த சோலை மாதிரியே இருக்குமான்னா கிடையாது. இன்னைக்கு பார்த்த சோலை மாதிரியே இருக்குமான்னா கிடையாது. அது என்ன ஆகும், அது மொத்தமா மாறி மாறி அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மொத்தமா அந்த சோலை எப்படி இருக்கான், திருப்பெருந்துறையில் உள்ள சோலை திருந்தி இருக்கான். திருந்தினா அது சரியான பக்குவத்துல நல்ல நல்ல மலர்களை எல்லாம் தருகின்ற பக்குவத்துல இருக்கின்றதான் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அருள் பத்துல இந்த திருப்பெருந்துறையை 2வது ஸ்டான்ஸால கொண்டு வருவாரு, அவருடைய தன்மையை முதல் ஸ்டான்ஸால கொண்டு வருவாரு. ஆனா அந்த 10வது பாடல்ல மட்டும்தான் என்ன பண்றாருன்னா இந்த திருப்பெருந்துறையை முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து பின்னாடி வந்து தன்னுடைய நிலைய சுவாமி சொல்றாரு. இந்த பாடல்ல ரொம்ப பெரிய அனுபவமானது இருக்கு. அதுல வந்து அடியார்கள்லாம் இன்னைக்கு பெருமான் அந்த உணர்த்த நமக்கு பார்ப்போம். இதுல என்னன்னா திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில், அப்ப அந்த பொழிலானது திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த பொழில் திருந்தி பக்குவ நிலையில நிற்கின்றது. செழுமலர் குருந்த அப்படி இருந்த அந்த அந்த பொழில் இருக்கின்ற இடத்துல செழுமலர் குருந்த மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைத்துட்டு, அதாவது பெருமான் எப்படி இருந்தான்னா அவன் அங்கேயேதான் இருந்தான். யாரு, சிவபெருமான் எங்க இருந்தான், அவன் திருப்பெருந்துறையில தான் இருந்தான். ஆனா நான் எங்க வந்தேன், அவனுடைய திருவடிக்கு நான் ஈர்க்கப்பட்டேன். அப்போ சிவபெருமான் இப்போ சாமி சொல்லுவாரு, நீங்க பாத்தீங்கன்னா
ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னு சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கலாம்? பெருமானை ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இந்த ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்னா யாரு காந்தம், யாரு இரும்பு? யாரு காந்தம், யாரு இரும்பு? சுவாமி காந்தம். காந்தம் உயிர்கள் சிவபெருமான் காந்தம். நல்லா கவனிங்க. சிவபெருமான் காந்தம், மணிவாசகர் இரும்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப காந்தம் இரும்புன்னு பக்கத்துல வச்சா எது நகரும்? காந்தம் நகருமா, இரும்பு நகருமா? இரும்பு நகரும். அப்ப நகர்ந்தது எதுவோ அதுதான் இரும்பு, நகராம இருந்தது என்ன? அதுதான் காந்தம், சிவம். அப்படிதானே? நகர்ந்தது எதுவோ அதுதான் இரும்பு. மணிவாசகர் தான் காந்தம் ஐயா. எப்படி அப்படின்னா சுவாமியோட இடம் எது? சுவாமிக்கு சொல்லுகின்ற இடம் எது? அதாவது நம்ம ஒரு 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 இடமா சொல்றது எது? சாமிக்கு தான் இடம். எந்த இடத்த சொல்றோம்? சிவபெருமான் இங்கதான் இருக்காருன்னு நம்ம ஒரு ஒரு இடத்துல சொல்றோம் இல்லையா? எந்த இடத்த சொல்லுவோம்? சிவபெருமான் எங்க இருக்காரு? கருவறை இல்ல, கருவறை எல்லா கோயில்கள்லயும் கருவறையில இருக்காரு. ஜென்ரலா சிவபெருமானுடைய இருப்பிடம் எது அப்படின்னு சொன்னா சைவ உலகத்துல அவனுக்கு இதான் இடம்னு சொல்லக்கூடிய இடம் எது சாமி? சைவத்துல எல்லா சைவர்களும் அடியார்களோட உள்ளம் மனதிற்குள்ளதே. மயானம் எல்லாம் அருமையான கருத்து. ஆனா நாம எல்லாரும் சொல்றது சிவபெருமானுடைய இடமாக சொல்லுவது கைலை எம்பதிதான். அவனுக்கு அது இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொல்றது கைலை எம்பதிதான். கைலை எம்பதியில தான் சிவபெருமானுடைய இடம். அவன் அங்கதான் இருக்கணும். எல்லாரும் இப்ப பாருங்க, கைலை எம்பதிக்கு எல்லாரும் ஈர்க்கப்பட்டார்கள். யார் யார் ஈர்க்கப்பட்டாங்க? சிவபெருமான் கையிலே தான் இருந்தான். அவன் கைலை பதில ஈர்க்கப்பட்டார்கள். யாரெல்லாம் ஈர்க்கப்பட்டார்கள்? கைலைக்கு போனவங்க எல்லாம் யாரு? எங்க லிஸ்ட் சொல்லுங்க பாக்கலாம். யார் யார் கைலைக்கு போனாங்க? முத யாரு? நாவுக்கரசர், காரைக்கால் அம்மையார், இவங்க எல்லாம் கைலைக்கு போனாங்க. அப்போ சிவபெருமான் காந்தம், காரைக்கால் அம்மையாரு, நாவுக்கரசரு, சுந்தரர், இவங்க எல்லாம் என்னது? இரும்பு மாதிரி அங்க பண்ணாங்க, இருந்தாங்க இரும்பு மாதிரி. ஆனா இங்க மணிவாசகர் எங்க போகல? கைலைக்கு போகல. மணிவாசகர் அவருடைய பாண்டிய நாட்டிலேயே தான் இருக்காரு, பாண்டிய தளத்திலேயே தான் இருக்காரு. இந்த ஆள் இருக்க வேண்டிய இடம் எது? கைலை எம்பதி. ஆனா இந்த ஆள் எங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு? இவர் வருவாருன்னு திருப்பெருந்துறையில வந்து உட்கார்ந்து இருக்காரு. இவர் வருவார். இப்ப யாரு நகர்ந்திருக்கா? யார் இடத்துல இருந்து நகர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமா, கைலையம்பதியில் இருக்கக்கூடிய பெருமான் நகர்ந்து, கைலையம்பதியில் இருக்கக்கூடிய பெருமான் நகர்ந்து இங்க இருக்கான். நான் இங்க அவர் அப்படியே இருந்திருக்காரு. இந்த இடத்துல யார் இரும்பா இருந்திருக்காரு? யாரு காந்தமா இருந்திருக்காங்க அப்படின்னா யாரு ஈர்த்திருக்கா? ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு சொல்றாரு. மாத்தி சொல்றாரு மணிவாசக பெருமான் அவருடைய சிவமனத்துல எப்பவுமே மலர்ல மனம் வந்துருச்சுன்னா வண்டு வந்துரும் இல்ல? இந்த வாத ஊரல் அப்படிங்கறதுல சிவமணம் கலந்தனால நம்முடைய கைலை எம்பதிநாதன் வண்டு மாதிரி வந்துட்டான். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வாத ஊரல் தான் வண்டுன்னு சொல்லுவாங்க. வாத ஊரல் தான் போய் வண்டு மாதிரி சிவபெருமானுடைய திருவடிக்கு போனார்னு. இல்ல, நமக்குள்ள சிவமணம் வந்துருச்சுன்னா சிவபெருமான் வண்டு மாதிரி நம்ம கிட்ட வந்துருவான். இப்ப சொல்லுங்க, நீங்க காந்தமா இருக்கணுமா இல்ல இரும்பா இருக்கணுமா? நீங்க யாரா இருக்கணும்? காந்தமா இருக்கணும். ஆமா, நாம எல்லாரும் காந்தமா இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா சிவத்தினுடைய தன்மைய உள்ள பெறுவதுதான். சிவத்துக்கிட்ட போய் நாம தன்மையை பெறுவதோட சிவமாம் தன்மையை நாம உள்ளுக்குள்ளேயே பெறுகின்ற அந்த நிலைக்கு பேருதான் அந்த காந்தமா. அப்போ இங்க இருக்கக்கூடிய பெருமா. அப்ப இருந்தவாறு எண்ணி அப்படின்னா யார் இருந்தவாறு இருந்தா? மணிவாசகர், மாணிக்கவாசகர் பெருமான்.
மணிவாசகர் இருந்தவாறு இருந்தார். யாரு வந்தா அப்படின்னா நம்மளுடைய இவரு சுவாமி தான் வந்தார். அதாவது இதுல என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்கு, ஏசறுதல்னு இருக்கு. ஏசறுதல், ஏசறுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் உற்று கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும், வாய்ப்பு இருந்ததுன்னா உற்று கவனிங்க எல்லாரும். ஏசறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம ஏற்கனவே ஒரு பொருளை பெற்று அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்து இல்லாம போனா நம்ம கிட்ட ஒரு ஏக்கம் வரும்ல, அதுக்கு பேரு ஏசறுதல்னு பேரு. ஒரு பொருளை பெற்று அந்த பெற்ற பொருள் நம்ம விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்னா அதுல ஒரு துன்பம், அது ஒரு மயக்கம், அதுல ஒரு தவிப்பு ஏற்படும்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் இருக்கு, அதுக்கு பேரு ஏசரவுன்னு பேரு. அதான் திருவேசரவுன்னு ஒரு பதிகமே இருக்கு, தெரியும் இல்லையா? நம்மளுடைய திருவாசகத்துல திருவேசரவுன்னு ஒரு பதிகமே இருக்கு. ஏசரவு அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை, அதாவது பெருதற்கரிய ஒரு பொருளை பெற்று அந்த பொருளை இழந்ததுக்கு அப்புறம் பெறுகின்ற தவிப்புக்கு பேரு திரு ஏசரவு அர்த்தம். அப்போ இருந்தவார் எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பெருமான். நான் பெசாட்டுக்கு இருந்த இடத்துலதான் இருந்தேன். நீ என்ன பண்ண கைலையம்பதியை இடமாக கொண்ட நீ வந்து என்ன பண்ண, என்னை வழிய வந்து ஆட்கொண்டாய். என் கையில வந்து அப்படியே வந்து விழுந்த. இந்த பால் நழுவி மணிக்கணும், இந்த பழம் நழுவி பாலுக்குள்ள விழுகிற மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணா, நழுவி என் கையில வந்து விழுந்த சாமி. ஆனா நீதான் என்ன பண்ண, என்ன விட்டுட்டு போயிட்ட. அப்போ இருந்தவாறு எண்ணி இருந்த நீ வந்த, எனக்கு ஏசரவு என்ற அந்த ஏக்கத்தை எனக்கு உள்ள கொடுத்துட்ட. எனக்கு எங்க அடியார் பெருமக்களை பார்க்கலன்னா எனக்கும் ஏசரவு தான். எங்க அடியார் பெருமக்களை பார்க்கலன்னா கிடைச்சது எங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் எனக்கு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வந்து கிடைக்காம இருந்தா வேற விஷயங்க. எங்க அடியார் பெருமக்கள் எனக்கு கிடைக்காம இருக்காங்கன்னா, அடியார்களே கிடைக்கலன்னா வேற விஷயம். கொண்டாடுகின்ற சிவபெருமானை, அதாவது இப்ப அடிநாயகன் பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்போ அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நேத்து சோற்றுத்துறை பேசுனது பெரிய விஷயம் இல்ல. பேசுனதுல இது உண்மைதானே, இதை நாம எடுத்து செஞ்சா என்னன்னு நினைக்கிற அடிவ திருக்கூட்டம் கிடைக்கணுமே, அது கிடைக்காது இல்லையா? அது கிடைக்கிற அடிவ திருக்கூட்டம் பொக்கிஷம் தான். அந்த அப்பேற்பட்ட பொக்கிஷமான அடிவ திருக்கூட்டம் கிடைக்காம போனப்போ அடியேன் பெறுகின்ற அந்த விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லவே முடியும். உங்ககிட்ட நான் இன்னைக்கு வீடியோ ஆஃப்ல இருக்குன்னு நினைச்சிட்டேன், ஆன்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவரை பொறுத்தரலாம் அந்த மாதிரி. ஏன்னா அடியார்கள் கிட்ட அது காமிக்கவே கூடாது. நம்மளுடைய கிட்டத்தட்ட நம்மளுடைய கஷ்டத்தை வந்து காட்டவே கூடாதுன்னு அடியே நினைப்பேன். சரி, அந்த வகையில இந்த ஏசரவு பெற்றிருக்காரு யாரு? இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான். அப்போ என்னுடைய பிரான் என்கிட்ட கையில கிடைச்சும் நினைச்சு பாருங்க, சிவபெருமான் யாருக்காவது கிடைப்பானா அப்படின்னா எளிமையா கிடைக்கிறவன் கிடையாது. அப்படி கிடைச்சிட்டா நம்ம கிரிப்ல புடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. விட்டுட்டாரு சாமி. அதனாலதான் பலமுறை தன்னை நாய் என்று சொல்லுகின்றான். நாய் ஒரு தடவை தலைவனை பெற்று விட்டுச்சு அப்படின்னா தலைவன் அடிச்சு கொண்டாதான் அந்த இடத்த விட்டு போகும். தலைவன் என்னை பின்தொடராதன்னு சொன்னா நாய் கேட்குமா? தலைவர் என்னை பின்தொடராதன்னு சொன்னா நாய் கேட்குமா? எந்த நாயாவது கேட்குமா? கேட்காது இல்லையா? அது போல. ஆனா நான் கேட்டுட்டேனே, அப்ப நான் நாயை விட கீழே தானே. ஏன்னா நாய் தலைவனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கூட வராதுன்னு சொன்னா அது கேட்காது. அது தின்னாடி. நீ என்ன சொன்ன, நில்லுப்பா கோலமார் பொதுவில் வருக, நீ என்னடா சொல்றது? நான் என்ன கேட்கும்? நாய் சொல்லுமா நில்லுன்னு சொன்னா நீ என்னடா சொல்றது? நான் உன் மேல தொத்த தாண்டா செய்வேன். தொத்தும் பாருங்க. அந்த மாதிரி நான் தொத்தி உன்ட்ட வந்திருக்கணுமே. நீ சொன்ன வார்த்தைய நான் பெருசுன்னு நினைச்சு, ஐயோ என்னுடைய தலைவன் நீதான் சொல்லி நாயா இருந்திருந்தேன்னா உன்னை தொத்திருப்பேன். நான் நாயை விட கீழ்மையானவன், நாய்க்குரிய தகுதி கூட என்கிட்ட இல்ல, அதை விட கீழ்மையானவன், அதனால தானே நான் நின்னுட்டேன் அப்படின்னு சொல்லி பலமுறை தன்னை நாய் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட சுவாமி சொல்றாரு, இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றன் அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தான். அப்படிப்பட்ட பெருமான் ஏசரவு என்ற அந்த ஒரு நினைப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய பெருமான் என்ன பண்ணா அப்படின்னா, அவன் திருநகர், அதாவது இந்த பெருமானுடைய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் தனக்குள்ள அப்படியே
வச்சு உபதேச குருமூர்த்தியாக பெருமான் வந்து சின்முத்திரை கொடுத்து இடது காலை மடக்கி வலது காலை முயலகன் மீது ஊன்றி இரு கண்களும் புருவ நடுவில் பொருந்த அருள் வழியும் முகத்தோடு அமைதியே வடிவமாக இருந்தபடி இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இருந்தவாறு எண்ணி அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒண்ணு தட்சிணாமூர்த்தி கோலத்தை அது குறிக்கின்றது. தட்சிணாமூர்த்தி கோலத்தை தான் இருந்தவாறு இருந்துன்னு சொல்லுவோம். அவர் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, 4 பேரும் வந்து என்ன சொன்னாங்க, 4 பேர் வந்தாங்க. யாரு? சனகாதி முனிவர்கள் 4 பேர் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க சாமி நாங்க எல்லாம் படிச்சுட்டோம், வேதம் படிச்சாச்சு, ஆகமம் படிச்சாச்சு, எல்லா புக்கையும் படிச்சாச்சு, என்னப்பா தெளிஞ்சிட்டீங்களா? நல்ல வேளை ஒரு புக்கு படிச்சிருந்தா கூட தெளிஞ்சிருப்போம், நிறைய புக்கு படிச்சனால குழம்பிருச்சு சாமி. ஒவ்வொரு புக்குலையும் ஒன்னொன்னு போட்டிருக்காங்க சாமி. ஒரு புக்குல நீ வந்து இந்த மாதிரி நல்ல கோயிலா போன்னு சொல்றாங்க, ஒரு புக்குல தீர்த்த மாடுன்னு சொல்றாங்க, ஒரு புக்குல கற்பூரம் கொளுத்துன்றாங்க, ஒரு புக்குல அடியாறுகளுக்கு அன்னம்பாளிப்பு செய்யன்றாங்க, ஒரு புக்குல கைலாய வாத்திய வாசின்றாங்க, ஒரு புக்குல திருவாசகம் முற்றுதல் செய்யன்றாங்க, ஒரு புக்குல வந்து நீ வந்து கோவில்களுக்கு தொண்டு செய்யன்றாங்க, இது மாதிரி மலர் தொண்டு செய்யன்றாங்க. நான் எதை செய்யறது? இப்போ நீ சொல்லு சாமி, நான் எதை செய்யறதுன்னு. அப்போ சிவபெருமான் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? எல்லாம் படிச்சாச்சு, நீ என்ன சொல்ல, சரிப்பா நீ வேதத்தையே பின்பற்று, வேதத்துல இருக்கிறத செய் அப்படின்லாம் சொல்லணும்ல. எல்லாத்தையும் படிச்சதனுடைய பலன் என்ன தெரியுமா? உன்னுடைய மனம் அடங்கணும். உன் மனம் அடங்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சரியா படிக்கலன்னு அர்த்தம். சரியா படிக்கணும். என்ன படிக்கணும் அப்படின்னா, உன் மனத்தை அடக்கு. அது என்ன சொன்னாரு? அங்க இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு, இந்த விரல் என்ன? ஆன்ம விரல். இது வந்து இறைவன். ஆன்மாவும் இறைவனும் ஒண்ணு சேர்ந்தா இந்த 3 மலங்களும் நீங்கி இருக்கும்னு சின்முத்திரை இப்படி காமிக்கிறாரு. இந்த சின்முத்திரையில என்ன விஷயம் அப்படின்னா, இது 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 வந்து காற்று, இது நெருப்பு. நல்லா கவனிங்க. இது இந்த கட்டை விரல் என்னதுன்னா நெருப்பு, இந்த விரல் வந்து காற்று. அப்ப காற்றையும் நெருப்பையும் சேர்த்து பிடிச்சோம்னா மனம் அடங்கிடும். அப்படி மனத்துக்கு உரிய அந்த பஞ்சபூதம் எதுன்னா காற்று தான். மனத்துக்குரிய பஞ்சபூதம் காற்று. அப்படி நெருப்போட கலந்துட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்ம பாத்தீங்கன்னா இந்த முத்திரை பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த நெருப்போட கலப்போம். பாத்துறீங்களா? முத்திரைகள் எல்லாம் ஏற்கனவே பாத்துருக்கோம். நம்ம இந்த முத்திரை, நம்ம பாபா முத்திரை, அப்புறம் வந்து நம்ம குபேர முத்திரை பார்த்தோம், நிறைய முத்திரைகள் பார்த்தோம். எல்லா முத்திரையும் எதோட கலப்போம் அப்படின்னா இந்த நெருப்போட கலப்போம். இதுதான் வேள்வி. நல்லா கவனிங்க, இதுதான் வேள்வி. எல்லாத்தையும் நெருப்போட கலக்கணும்னு சொன்னது கையிலேயே நம்ம செய்யறோம் பாத்தீங்களா முத்திரை, அதுக்கு பேர் தான் வேள்வி. நாம என்ன நினைச்சிட்டோம், எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போடணும்னு சொல்லி ஆப்பிள தூக்கி நெருப்புல போடுறது, சேலையை தூக்கி நெருப்புல போடுறது, எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டு சாமிக்கு அதுதான் வேள்வி. ஆனா நம்ம கைகள்ல தான் வேள்வி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கைகள்ல வேள்வி. நம்ம மனத்தை அடக்கணுமா? காற்று அப்படியே நெருப்போட கலந்துட்டோம்னா மனசு அடங்கிடும். நடுவுல இருக்கிற நடுவுற பேரு வானம், ஆகாயம். தூக்கமே வரலையா? ஆகாயத்தை அப்படியே இப்படி பிடிச்சோன்னு வச்சோங்க. இந்த முத்திரையை பிடிச்சோன்னா என்ன ஆயிடும்? இந்த முத்திரை லேசா பிடிச்சீங்கன்னா, படுத்துக்கிட்டே அப்படியே தூக்கமே வரல, பறந்துகிட்டே இருக்கீங்கன்னா, இந்த முத்திரை பிடிச்சீங்கன்னா ஆகாயத்துல அப்படியே ஒண்ணு சேர்ந்தப்போ இந்த மனமானது அப்படியே விரிஞ்சு ஆகாயத்துக்கு போகும். அப்படியே இந்த மனமானது அடங்கி அப்படியே தூக்கம் வந்துடும். அதே மாதிரி இந்த முத்திரை இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இது நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம், இது நீர். இந்த முத்திரை நீர் முத்திரை. இப்ப நீர் முத்திரையை பிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு தண்ணி தவிக்குது, ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டீங்க, இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி வரும், ஆனா தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குது. என்ன பண்ணிடலாம்? இந்த நீர் அப்படியே இந்த நெருப்போட கலந்துட்டோம் அப்படின்னா உடம்புல என்ன ஆயிடும்? நீர் தேவை இல்லாம போயிடும். அப்போ நீரை அதுக்கடுத்து கடைசியா இருக்கக்கூடியது இந்த மண் முத்திரை. ஆக இந்த மண் முத்திரை, இந்த நீர் முத்திரை, இது எல்லாத்தையும் அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சுவாமி அந்த எல்லாத்தையும் நெருப்புல இடுன்னு சொன்னது கைகள்ல செய்கின்ற அந்த வேள்விதான். இதுதான் கைகளினாலே செய்கின்ற அந்த வேள்வி. அப்ப அந்த சின்முத்திரை சாமி காமிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்னன்னா, எல்லாமே இறைவனோட கலத்தலத்தான் சொல்லியிருக்கு, ஆனா வேற வேற பாஷையில சொல்லியிருக்கு. இறைவனோட கலப்பமேன்னு அப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்தவாறு இருந்தபடி அப்படியே பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை மனசுல கேட்டு அப்படியே கண்களை மூடி சிவபெருமானுடைய திருவடியில தன்னுடைய ஆன்மாவை கலப்பதாக நின்றார்கள். அவர்கள்கிட்ட குழப்பம் போயிடுச்சு. குழப்பம் நமக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை இறைவனுடைய திருவடியில கலப்பதாக ஒரு உணர்வு நாம கொண்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களும் போயிடும், நாம சரியா நிற்போம். அப்படின்ற மாதிரி இருந்தவாறு இருந்தபடி எண்ணி ஏசரா நினைந்துட்டு எம்பிரான் என்றன் அருந்தவா
அருந்தவத்தினாலே கிடைத்தவனேன்னு அர்த்தம். சிவபெருமான் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காரா இல்லையா? கண்டிப்பா கிடைச்சிருக்காரு. இங்க இருக்கிற 30 பேர்த்துக்கும் சிவபெருமான் கிடைச்சிருக்காரு. எப்படி கிடைச்சாரு சாமி? எப்படி கிடைச்சாரு அவங்க எல்லாருக்கும்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ திருவாசகனைக்கு வந்தனால கடை. இல்ல இல்ல இல்ல, பல பிறவிகள் தோறும் சிவபெருமான தவம். சாமி குருவோட கருணையால கிடைச்சிருக்காங்க ஐயா. குருவோட கருணையால நீங்க இந்த பிறவியில மட்டும் இல்ல சாமி, பல பிறவிகள்ல தவம் செய்தனாலதான். அதுவும் என்ன தவம் செஞ்சிருக்கீங்க? தவம் செய்திருக்கீங்க. தவம் நீங்க பாத்தீங்கன்னா தவம்ன்றது நிறைய வகை உண்டு. தவம்னா என்னது? தவம்னா முதல்ல என்ன சாமி? தவம்னா என்னது? தவம்னா என்ன? முடிக்க போறேன். நான் இன்னும் 2 வார்த்தை சொல்லி முடியும். முக்கியம் இன்னைக்கு வந்துட்டோம். முக்கியமா 2 வார்த்தையா நச்சுன்னு ரெண்டு வார்த்தையா எங்க அடிக்க சொல்லிட்டு போயிட்டோம்னா தவம்னா என்ன சாமி? தவம் ஐயா ஒன்றே நிலைத்து இருப்பது தவம் ஐயா. அது மாதிரி தவம்னா என்ன? எல்லாத்தையும் கூடி ஒன்று கூடி நிற்பது பேரு யோகம் தான். சரியே கிரியை யோகம். சரியே கிரியை யோகம் படிகள். அது கரெக்ட். தவத்தினுடைய படிகள் தான் நீங்க சொல்ற சரியை கிரியை. தவத்தினுடைய படிகள். நான் சொல்ல தவம்னா என்ன? மனம் வாக்கு எல்லாத்தையும் ஒரு நிலையா நிறுத்துறதுங்க ஐயா. அதுக்கு பேரு யோகம். அதுக்கு பேரு யோகம். மனம் வாக்கு நம்மளுடைய மனம் மொழி மெய் இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு பேரு யோகம்னு பேரு. தவம்னா என்ன? டேய் எங்ககிட்டயே கேள்வி கேட்காம தயவு செய்து என்னன்னு சொல்லிருக்கேன். ஒரு பொருளை வேண்டி இருப்பது தவம். அப்படியே ஒரே திரும்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். நான் சொல்றேன், நான் என்ன பதில் சொல்லிடுறேன். ஏன் கேள்வி கேட்டோம்னா நமக்கு நிறைய செய்திகள் வரணும்னு இருக்கா. மியூட் பண்ணிக்கலாம் எல்லாரும். இப்ப தவம்னா என்ன? இப்ப தவம்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா நீ கொஞ்சம் உற்று கவனிக்கணும். சில பேர் உற்று கவனிக்கணும். தவம் அப்படின்னு என்னன்னு சொல்லணும்னா சில பேர் உற்று கவனிக்கணும். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் உற்று கவனிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஏன்னா கவனிக்கிறீங்களா சுவாமி? எனக்கு தெரியல. எனக்கு நடராஜன் ஐயா, சுதாம்மா, சித்ரா அம்மா எல்லாம் கேட்க தர்றாங்க. மகிழ்ச்சி. சுலாமா தர்றாங்க. சரஸ்வதி அம்மா மகிழ்ச்சி. சரி சரி, எனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கு. அவ்வளவுதான். சரி, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்த அடியவர்களுடைய தரிசனம் அவ்வளவுதான் இருக்கு. பரவாயில்ல. தவம் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. திருவள்ளுவர் நம்ம ஏற்கனவே தவம் அதிகாரத்தை நம்ம அசைன்மெண்டா கொடுத்தோம் அடியார்கள் கிட்ட. தவத்துக்கு வார்த்தை சொல்றாரு. தவத்துக்கு இலக்கணம் என்னன்னா உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் நோன்றல். என்னடா ஒண்ணுமே புரியலையே, தவம்னு ஏற்கனவே ஒண்ணு சொன்னா புரியாத மொழியிலேயே திரும்ப ஆன்சர் பண்றேன். நான் ஆன்சர் பண்ணதான் போறேன். உற்ற நோய் நோன்றல். நல்லா கவனிங்க. தவம்னா என்னன்னா நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டா, ஒரு வலி ஏற்பட்டா அதை பொறுக்கிறதுக்கு பேர் தான் தவம். தவம்னா என்னது? நமக்கு நோய்னா என்னது? வலி, உபாதை, ஏதோ ஒண்ணு ஒரு விஷயம் வலி, இது நமக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பொறுக்கிறதுக்கு பேர் தான் தவம். புரியுதுங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாமியை நோக்கி தவம் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒத்த கால ஊசி முனையில நிப்பாங்க. நிக்கிறப்ப என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? ஊசி முனையில நின்னா எப்படி இருக்கும்? ஊசியில கால் வலிக்கும். சாமி மியூட் எடுங்க. ஐயா ஆடியோ வரமாட்டேங்குதுங்க ஐயா. கேக்கலீங்கய்யா, கேக்கலீங்க. இப்பதான் வந்துட்டு கேக்குறியா? ஏங்கா நான் அப்பல இருந்து இருக்கேன். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. சாமி பேசுறது கேக்குதுங்களா? சாமி பேசுறது கேக்குதுங்களா?
இப்ப கேக்குதுங்க. கேக்குதுங்கய்யா. ஒரு நிமிஷம். சாமி ஒரு நிமிஷம், நான் இப்ப பேசுறேன். இவன் என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு பேசிட்டே இருக்கிறப்ப அதுவாவே மியூட் ஆயிடுச்சு. இவன் என்னமோ பண்றான். யாரு? எங்க அப்பன் என்னமோ பண்ணணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஆனா நீ என்ன கொடுத்தாலும் அதை நாம நான் நோயை நோக்கணும்ல, அது நோய் ஏத்துக்கணும்ல. அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அப்போ உற்ற நோய் நோன்றல்னா என்னன்னா, நமக்கு ஏற்படுகின்ற வழியை தாங்கி நிற்கிறதுக்கு பேரு தான் தவம். இந்த தவம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா புற்றெல்லாம் மேல அப்படியே ஏறும், எல்லாமே வரும், அப்படியே அவங்க எல்லாம். அப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முருகருக்கு கோவிலுக்கு அழகு குத்துவோம்ல, கன்னத்துல அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது, மாரியாத்தா கோயிலுக்கு தீ மிதிக்கிறது, தீச்சட்டி சுமக்கிறது, இதெல்லாம் என்ன பண்றோம், நம்ம வலிய என்ன பண்றோம், பொறுத்துக்கிறோம். நமக்கு வருகின்ற வழியை தாங்குறோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் தவம்னு பேரு. அப்ப தவத்துக்கு ரெண்டு உறுப்பு இருக்கு, ரெண்டு இலக்கணம் இருக்கு. ஒண்ணு உற்ற நோய் நோன்றல். என்ன பண்ணணும், உனக்கு வர்ற வழிய இறக்கி வைக்காம நீயே ஏத்துக்கிறது. புரியுதுங்களா? நமக்கு வர்ற வழிய கீழே இறக்கி வைக்காம நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தவம்னு பேரு. ரெண்டாவது தவத்தினுடைய இலக்கணம், ரெண்டு இலக்கணம் இருக்கு. ரெண்டாவது தவ இலக்கணம் என்னன்னா, உயிருக்கு ஊறுதல் செய்யாமை, எந்த உயிருக்கும் தீமை இழைக்க கூடாது. இந்த ரெண்டுக்கு பேரு தான் தவம். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. வீட்டம்மாவை திட்டிடுவோம். சில சமயம் கோவப்பட்டு ஏதாவது திட்டிடுவோம். திட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணணும், பொறுத்துக்கிறோம். திரும்ப திட்டாது நம்மள. அந்த அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. திட்டாம பொறுத்து, அது பேர் தவம்னு நினைக்க கூடாது. என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுல கார தள்ளி போட்டுரு, சாகு நீ திட்டினல, சாகு, கார தள்ளி போட்டுறது, உப்பள்ளி போட்டுறது, அல்லது அன்னைக்கு சமைக்காம விட்டுறது. என்னைய திட்டேல, நான் உன்னை திட்ட மாட்டேன், ஆனா உனக்கு தண்டனை கொடுத்தேன்னு தீருவேன். எப்படி? பேசாம கவுந்தடிச்சு படுத்துக்கிருவேன், நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்றன்னு நானும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உற்ற நோய் நோன்றல் இருக்கு. அங்க உற்ற நோய் நோன்றல் இருக்கு. ஆனா உயிருக்கு என்ன செய்யறோம், தீங்கு விளைவிக்கிறோம், ஊறு செய்யறோம். உயிருக்கு ஊறு செய்யறோம்ல, இப்ப புரியுதா? ரெண்டையும் சேர்த்து சொல்லணும், அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா உற்ற நோய் நோன்றல் மட்டும் தவம் மாதிரி தெரிஞ்சாலும் கூட உயிருக்கு ஊறுகன் செய்யாமையும் தவம். அப்ப ரெண்டு இலக்கணம் இருக்கு. இந்த ரெண்டு இலக்கணத்தை நீ சேர்த்து பிடிச்சாதான் தவம். நல்லா கவனிங்க. நாமளும் பொறுத்துக்கணும், நாமளும் பொறுத்துக்கணும். நாம பொறுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. சில சமயம் பாத்துறீங்களா, சில சமயம் மாமியார் திட்டிடுவாங்க மருமகளை, என்னம்மா வேலை பாக்குற, ஒழுங்கா காலைல எந்திரிக்க மாட்டேங்கிற, கரெக்டான வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா திரும்பவும் திட்டாது, மருமக திரும்பவும் திட்டாது. என்ன பண்ணும், காலையில 4:30 எந்திரிச்சு பாத்திரத்தை எடுத்து நீ தானே காலையில 4 மணிக்கு எந்திரிக்க சொன்ன, 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், நான் மட்டும் 4:30 எந்திரிக்கணும், நீ ஜம்முன்னு மகாராணி மாதிரி தூங்கணுமான்னு சொல்லி பாத்திரத்தை எடுத்து டமால் டுமில்னு உருட்டி அங்க இருக்கிற அத்தனை பேரையும் முழிக்க வச்சு, அப்பாட எல்லாரையும் எந்திரிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு தவம் இல்லை. இப்ப உங்களுக்கு புரியுதா? ரெண்டுக்கும் உள்ள அர்த்தம் புரியுதா? சில சமயம் வலிய முழுங்குவோம், ஆனா அந்த வலிய வேற யாருக்கிட்டையும் என்ன பண்ணிடுவோம், அவங்களும் வலி அனுபவிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம்ல. கொடுப்போமா இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா ஏன் எப்படிங்க, நாங்க சின்ன வயசுல எல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்க எப்படி இப்படி இல்ல தெரியும் சொல்றேன் சும்மா. அதாவது ஒரே ஒரு கேள்விதான், இதுல தவத்துல சேர்ந்ததா என்னன்றது எனக்கு தெரியல, அதனால கேக்குறேன். நேத்தி ஒரு பக்கத்துல ஒரு பூனை ஒரு பறவை இருக்கு. பறவையை பிடிக்கிறதுக்கு பூனை நிக்குது. அந்த பறவைக்கு தெரியல அதுவும் உயிர் இதுவும் உயிர், ஆனா அதை நான் பாக்குறேன். அதை விரட்டலாமா விரட்டக்கூடாதா, என்ன செய்யலாம்? ஒரு உயிருக்கு தீங்கு நினைக்க கூடாதா அப்படிங்கிறதுக்கு கேள்வி.
எப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க மக்கள். ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு திருவாசை சிந்தனை மக்களுக்கு தான் சிறப்பு சிறப்பு. இதுல என்ன செய்யலாம்? எனக்கே வந்து ஆடி போயிட்டு அம்மா கேட்ட கேள்விக்கு ஆடி போயிட்டு ஆடி என்ன சொல்றது எனக்கு தெரியல. அவன் எனக்கு கால அவகாசம் கொடுக்க சாமி. அந்த பூனைக்கு அந்த பறவையை காப்பாத்துறோம். ஆனா நம்ம பூனை துன்புறத்த போறது இல்ல, துன்புறத்தாம அத வெளியேற்றுறோம். நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன்னு, பறவையை சூன்னு பத்திட்டு ஓடி போய் கொஞ்சம் போல பாலோ இல்ல ஏதோ ஒண்ணு வச்சு அந்த பூனைக்கு வச்சிருவேன். நான் பறவையும் பத்தி விட்டுட்டேன், பூனைக்கு பாலும் வச்சு அதனுடைய பசியும் ஆத்திட்டேன். அப்படி பண்ணிட்டா உற்ற நோய் நோன்றலும் ஆயிடுச்சு, உயிருக்கு ஊருக்கு செய்யாமையும் ஆயிடுச்சு. அதை என்னால பண்ண முடியும். இருந்தது ஒரு பிளாட்டுல நம்ம சூன் திரட்டின வரைக்கும் இதுவும் ஓடிடும் இல்லைங்களா? எதுக்குள்ள உணவையும் தடுக்கிறோம். நம்ம மனசுக்கு பூனை ஒரு இடத்துல வந்துச்சுன்னா திரும்ப வரும். பால் வாசனைக்கு ரொம்ப தூரம் ஓடி இருக்காது, திரும்ப பாலோ ஏதோ ஒரு உணவோ அந்த இடத்துல வச்சோம்னா திரும்ப வாசனைக்கு வந்துடும். அது நம்ம நம்பலாம் அப்படின்னு நம்பி நம்ம மனசுக்குள்ள பூனையோடைய உணவை தடுத்துட்டோமேன்றதுக்காக நம்ம மனசுக்கு அந்த இடத்துல ஒரு சாதமோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டோம்னா பூனை வந்து சாப்பிடுவோம்னு நம்புறோம் இல்லையா? அந்த நம்பிக்கையில நமக்கு பூனையோட உணவை தவிர்த்துட்டோன்றது செய்யாம பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். சரி, ஒரு டிப்ளமேட்டிக்கான கேள்விக்கு ஏதோ டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணியாச்சு. அருமையான கேள்விங்க சுவாமி. அப்போ உற்ற நோய் நோன்றல், நிறைய பெண்கள் உற்ற நோய் நோற்பாங்க, ஆனா என்ன பண்ணிடுவாங்க? உயிருக்கு ஊறுகன் செய்யாம. அப்போ உயிருக்கு ஊறுகன் செய்யாமையும் உற்ற நோய் நோன்றலும் தான் தவம். முதல்ல தவம்னா வலியை விழுங்குதல், கதறக்கூடாது. அப்படியே வலி வந்துருச்சுன்னா அந்த வலியை தூக்கி வேற இடத்துல சுமத்துறதுக்காக நம்ம பாடுபடுறோம்ல, அப்படித்தானே பண்றோம். ஏதாவது வலி வந்துருச்சுன்னா சாமிகிட்ட போய் கதர். எதுவுமே செய்யாம நீ எனக்கு பரிசு கொடுத்துருக்க சுவாமி, நான் அப்படியே முழுங்குறேன்னு சொல்லி யாரு முழுங்குனா? நம்முடைய ஞான சம்பந்தி திருநாவுக்கரசர் விழுங்கினார். என்ன பண்ணாரு? நம்ம போனோம்ல, இவ்வளவு நாள் போய் வளர்த்தோம்ல உடம்பு, இந்த உடம்புக்கு மன்னன் வந்து ஊரு செய்யட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, முழுங்குவோம்னு சொல்லி முழுங்கி அது பண்ண. அப்போ தவம் தான் என்ன சாமி நல்லா புரிஞ்சுச்சா? இனிமே தவத்தை மறக்கூடாது யாரும். இனிமே தவத்தை தவம்னா என்னன்னா ஐயா ரமணரும் அப்படிதானங்க ஐயா இருந்தாரு. சிவசிவா உண்மை. அப்ப உற்ற நோய் நோன்றல், நமக்கு வருகின்ற வலி வேதனைகளை விழுங்கணும். அடுத்து எந்த உயிருக்கும் ஊறுகன் செய்யாமை, அற்றே தவத்தின் உரு. இதுதான் தவத்தினுடைய வடிவம் சொல்லிட்டார். யாரு? நம்மளுடைய திருவள்ளுவர். அந்த தவத்தை அப்போ நம்ம ரெண்டு விஷயத்த நம்ம சரியா பண்ணணும். அதுதான் நம்ம தவத்தினுடைய வடிவமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்து இது எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, இந்த மன்னிக்கணும், இந்த ஒரு நிமிஷம் சாமி, எனக்கு நான் மொபைல்லயே பாக்குறேன். மொபைல்லயே எனக்கு இந்த புக்கும் வந்து ஊர்ல விட்டுட்டு வந்துட்டேன். அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு நிமிஷம் ஏசரவு இந்த ஒரு நிமிஷம் நானு எனக்கு அப்போ இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்தட்டு எம்பிரான் என்றன் அருந்தவா நினைத்தேன். அருந்தவா அப்படின்றதுதான் அந்த அருந்தவம்ன்றது தான் நம்ம தவம்ன்ற வார்த்தையை மேற்கொண்டோம். இப்ப அருந்தவான்னா தவத்திலேயே நிறைய தவங்கள் உண்டு. இப்ப சொன்னோம்ல, நல்லா கவனிங்க. அருந்தவம்னா என்ன அர்த்தம்னா தவம்னாலே இப்ப என்ன? தவம்னாலே என்ன இருக்கும்? முதல்ல தவம்னாலே என்ன இருக்கும்? பெயின் இருக்குங்க. கரெக்டா சொல்லிட்டேன். நான் நினைச்சேன் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். தவம்னாலே என்ன இருக்கும்னா வலி இருக்கும், வேதனை இருக்கும். அந்த வலி வேதனையை தாங்குனாத்தான் தவம். நல்லா கவனிங்க. தவம்னாலே வலி இருக்கும், வேதனை இருக்கும். அந்த வலி வேதனையை தாங்கி அந்த உயிருக்கு ஊறு செய்யாம நிக்கிறது பேர் தான் தவம்னு சொன்னோம். ஆனா சில தவம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு தவம் இருக்கு, அந்த தவம் வேதனையை தராது. அந்த தவம் இன்பத்தை மட்டுமே தருகின்ற தவம். அந்த தவத்துக்கு பேரு அருந்தவம்னு பேரு. ஒரு தவம் இருக்கு, அந்த தவம் என்ன பண்ணும்? இன்பத்தை மட்டுமே தரும். அப்படிப்பட்ட தவத்துக்கு பேர் என்னது? அருந்தவம்னு சொல்லுவோம். நீங்க கவனிங்க எல்லாரும், சிவபெருமானை பிடித்து செய்கின்ற தவம் எல்லாமே அருந்தவம். நீங்க வேதனையில தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சிவபெருமானை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேதனைய அவன் வாங்கிக்குவான்.
அதனால வேதனை வலி நமக்கு இருக்காது. அதனால அந்த தவத்துக்கு பேரு அருந்தவம்னு பேரு. சிவபெருமானை பற்றி செய்கின்ற தவத்திற்கு அருந்தவம். அருந்தவம்னா துன்பம் இல்லாத தவம். எப்படின்னு பாத்தீங்களா? அப்போ தவம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அருந்தவத்தினுடைய தவம் புரியும். ஒரு தாய்க்கு மகப்பேறு வலி என்பது தவம் தான் இல்ல? ஆமாவா இல்லையா? மகப்பேறு வலி என்பது தவம். அவளுக்கு சொல்ல முடியாத பெயின். அவ என்ன பண்ண முடியாது, யாருக்கும் அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது இல்ல? உற்ற நோய் நோன்று அவதான் பெற்றே ஆகணும். வலிச்சாலும் என்ன ஆனாலும் தாய் மட்டும்தான் வலியை பெற்றாகணும். அவளுக்கு வலியா இருக்கும். ஆனா அந்த தவம் எப்ப அருந்தவமா மாறும்? வலி அந்த குழந்தைய பார்த்த உடனே அவள் பெற்ற வழி அத்தனையும் இன்பமா மாறிடும் இல்லையா? அது போல சிவனை பற்றாதவரை இந்த வழி வேதனை நமக்குள்ள இருக்கும். சிவ தரிசனம் பெற்ற உடனே வழிகள் அனைத்தும் மாறி இன்பமாகி தவம் நிறையும். அந்த தவத்துக்கு அருந்தவம்னு பேரு. மணிவாசகர் என்ன பண்ணாரு? மணிவாசகர் இந்த மாதிரி நிறைய வேதனைகள் அனுபவிச்சாரு. என்ன வேதனை? சுடுமல்ல நிக்க வைக்கிறது, அது பண்றது, இது பண்றதுன்னு நிறைய வேதனைகள் அனுபவிச்சாலும் கூட ஒற்றை சேவகனா யார் வந்தா? ஒற்றை சேவகனா நம்ம அப்பா சிவபெருமான் வந்த உடனே, அவனை பார்த்த உடனே இவரை தூக்கி எதுல போட்டாங்க? இவர் வைகை ஆத்தங்கரையில் நிக்கிறாரு. தண்ணி வந்துருச்சு, இவருக்காக தண்ணி வந்துருச்சு. வந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? அப்படியே வைகை கரையை கடந்து மதுரைக்குள்ள வரப்பாக்குது. எல்லாரையும் அடைக்க வைக்கிறாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு? முதல்ல இவரை தூக்கி, யாரை தூக்கி? அப்பயும் நம்பல பாண்டிய மன்னன். இவரை தூக்கி ஜெயில போடு, இந்த கரையை முதல்ல அடைக்க, அப்புறம் இவரை பாத்துக்கலாம்னு சொல்லி இவர் ஜெயில போட்டு கடையை அரைச்சிட்டு இருக்காங்க. கரை அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். வந்தியம்மை பாட்டிய கரெக்ட் பண்ணி, அங்க இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி, நம்ம அப்ப ஆடின திருவிளையாடல் காட்சி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அடி வாங்குறான். அடி வாங்கி முதுகுல அடிப்பட்டவன எல்லாருக்கும் அடி விழுது. வந்தது சொக்கநாதர்னு தெரிஞ்சு பாண்டிய மன்னன் கதறான். அப்பதான் உணர்றான், பாண்டிய மன்னனுக்காக மட்டுமே வந்த சிவபெருமான் அங்க இருக்கக்கூடிய குடி பிரஜைக்கும் வருமா அப்படின்னு சொல்லி மணிவாசருடைய பெருமையை உணர்த்தியது அந்த பிரம்பு அடி. முதுகல் அடிச்ச மணிவாசகருடைய அந்த நிலையை அடித்தது இந்த பிரம்படி. அதனால அவன் அப்புறம் என்ன பண்ணான்? போய் மணிவாசகிட்ட, ஐயா என்னங்கயா பண்ணீங்க? அண்ட சராசரத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய பெருமான மண்ணு சமைக்க விட்டுட்டீங்களே ஐயா. உங்களுக்காக மண் சமந்திருக்காங்க சாமி, உங்களுக்காக அடிபட்டிருக்கான் சாமின்னு சொன்ன உடனே மணிவாசக பெருமான் வந்தாரு. பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே கண்கள்ல கண்ணீர் மழை பொழிகின்றார். ஐயா எனக்காக வந்தையா சாமி? நீ மண்ணு சமைக்கணும்னு அவசியம் இல்லையே. பாண்டிய மன்னுடைய கனவுல தோன்றி வந்தவன் என்னுடைய அடியவன், அவனை விடுதலை செய்யணும்னு சொல்லியிருந்திருக்கலாமே. எனக்காக மண்ணு சுமந்து அடி வாங்கி இப்படி செஞ்சிருக்கியான்னு நினைக்கிறப்போ அவருக்காக இவர் பட்ட வேதனை எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. அருந்தவமாக மாறியது நம்முடைய மணிவாசை. அது மாதிரிதான் நமக்கும் சில சமயம் அடி சரியா உளுந்ததுக்கு அப்புறம் இதுக்காகத்தான் எனக்காக நீ சிவபெருமான் நான் இருக்கேன்னு யாரு மூலமாவது நமக்கு உணர்த்தும் போது அந்த அடியெல்லாம் பேரின்பமாக விளைகின்ற ஆற்றலா வரும் இல்லையா? அது பேரு தான் அருந்தவம். ஆக சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? அருந்தவா. அந்த அருந்தவத்தினாலே பெற்றது எந்தை எம்பிரான் எந்தன் அருந்தவா அப்படின்ற செய்தியோடு மிற்றைய செய்திகளை நாம் அடுத்த அமர்வுல சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காலம் ஆயிடுச்சு, அதனால சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த அளவுல நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சிந்திக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சு, உங்களை பார்த்து உங்களை பேசி சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அடியேன்னு உணர்றேன். அடியார்கள் எல்லாரும் 386வது அமர்வு இப்ப மாத்தியாச்சு. 386வது அமர்வை யாராவது கேட்கல அப்படின்னா தயவு செய்து ஒரு முறை அதை கேளுங்க. அதை கேட்கணும் கன்ஃபார்மா எல்லாரும். அது போக இந்த சோற்றுத்துறை பதிவையும் கேளுங்க. ரெண்டுமே கேளுங்க. கேட்டுட்டு
உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் அமையுதுன்னா அது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா உண்மை சைவத்தை பத்தி நம்ம அதுல சொல்லியிருக்கோம். அதனால 386வது அமர்வு நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அது எல்லாரும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தா கேளுங்க. 36வது நிமிஷத்துல இருந்து நம்ம அந்த பெருஞ்செய்தியை சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பாட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 36வது நிமிஷத்துல இருந்து ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷனா எல்லா அடியார்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கோம். ஒரு முயற்சி செய்யறேன், அடியன் ஒரு முயற்சி, குருநாதருடைய குருவடி தொட்டு ஒரு முயற்சி. என்ன முயற்சி செய்யறேன்? உண்மை சைவத்தை எங்க அப்பனுடைய அடியவர் பெருமல் கிட்ட சேர்த்துடணும். சைவம் அப்படியே தன்னுடைய தன்மை இழந்து போயிட்டே இருக்கு. எங்க அப்பனோட அடியவர்கள் கிட்ட போய் சேர்ப்போம். அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அது புரியும். எங்க அப்பா மேல வச்சிருக்கிற அந்த ஆனந்தத்துல அவங்களுக்கு புரியும்னு நினைச்சது கொண்டு போய் சேர்க்கறதுனால அதை எல்லாரும் அதை கேட்டு அருள் செய்யணும்னு சொல்லி இந்த அளவிலே நம்மளுடைய தவம் என்ன தவம்? நாம செஞ்சுட்டு இருக்க தவம் என்ன தவம் சாமி? தவம், அருந்தவம். நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவம் அருந்தவன். நினைச்சுக்கோங்க, சிவபெருமான் எப்படி தாய்க்கு ஒரு பிள்ளை முகத்தை பார்த்த உடனே தன்னுடைய மொத்த வழியும் இன்பமாக மாறுதோ, அது போல சிவபெருமானை பார்த்த உடனே சிவபெருமான் பார்க்கறதுனா சிவபெருமானுடைய திருமுகத்தை பார்க்கறது இல்ல, சிவபெருமான உள்ளுக்குள்ள எழுந்தருளி அவன் அப்படியே அகமகிழ்ந்து கொள்கின்றான். அந்த ஆற்றல் அவனை உள்ளே அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல எந்த அடி அடிச்சாலும் எப்படி இருக்கும்? உலகத்துல எந்த அடி அடிச்சாலும் எப்படி இருக்கும்? வலிக்காது, பொறுத்துவோம். வலிக்காது. அது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லவா? அது எப்படி இருக்கும்னு சொல்லவா? அவங்க உலகத்துக்கு நீங்க சிவபெருமானுடைய திருவடியை பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களை பலார்னு அடிச்சாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேதினும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசல் எந்தை இணையடி நீழலே. அவனுடைய திருவடி நிழல் போல, மாசில் வீணை போல, மாலை மதியம் போல, வீசு தென்றலை போல, மூசு வண்டரை பொய்கையை போல குளிர்ந்து காணப்படும். அடிச்சு சொல்லுங்க, என்ன முதல் அடிபட்டாலும் சரி, எங்க அப்பன் திருவடிய மனசுல புடிச்சுக்கிட்டு நமச்சிவாயன்னு நீங்க கண்கள்ல நீர் விட்டு அழுதீங்கன்னா அவன் சும்மா உட்கார மாட்டான். உங்க அடிய அவன் தாங்குவான்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு எடுத்துக்காட்டு ஏன் தெரியுமா? உங்களுக்கு அடிச்ச அடிய, உங்களுக்கு வர வேண்டிய அடிய அவன் தாங்குவான்னு சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானுடைய திருவிளையாடல். நினைச்சு பாருங்க, அவன் நமக்காக அடிபட்டு அவன் வந்து நிக்கணும்னு என்ன இருக்கு? உங்களுக்கு வருகின்ற அடிய அவன் தாங்குவான்னு சொல்றல. என் கடன் பணி செய்து கிடப்பது தன் கடன் அடியேனை தாங்குதல்னா, எனக்கு வர அடிய நீ தாண்டா தாங்கணும்னு சொன்னத செஞ்சு காட்டிய இடம்தான் நம்மளுடைய திருவிளையாடல்ல முதுகுல பிரம்படி பட்ட இடம். அதனால கவலைப்படாதீங்க. மணிவாசகருக்கு மட்டுமல்ல எந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியை சிக்கன பிடிக்கின்றதோ அந்த ஆன்மாவினுடைய அடிகளை அவனே முதுகில் தாங்கி அவன் அந்த அடியவர்களுக்காக அவன் இறங்குவான். அருந்தவத்தை நாம் செய்வதற்கு நமக்கு துணை புரிவான். நாம செய்ய வேண்டியது அவன் திருவடியை சிக்கன பிடித்தல். திருவடியை சிக்கன பிடித்தல் என்பது நமச்சிவாய மந்திரத்தை கண்ணீர் மல்க உரைத்தல். என்ன வழி வந்தாலும், எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய, எதிலும் துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய. அது மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் சரி நமச்சிவாய அப்படின்னு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அழுத்தி சொல்லுங்க. அந்த துன்பம் என்பது உங்களுக்கு இன்பமாக மாறி அருந்தவத்திலே சேர்க்கும் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த அவையை அடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்யும் முகமாக சுவாமி அவர்கள் வாழ்த்து பாடம். நமச்சிவாய் நமச்சிவாய். அம்மா 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 இருக்காங்களா? பிரேமமா இருக்காங்களா? இல்லைங்களா? சரி, அப்ப பாடலாம், மற்ற அடியார்கள் பாடலாம். அம்மா சரி, எனக்கு வந்து அம்மா சாந்தி அம்மா பாடுங்க சுவாமி. வான்முகில் வளாது பெய்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க,
மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்களோங்க நல் தவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர நம பார்வதிபதியே ஹரஹர மகாதேவா. ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மற்ற அடியார்கள் எவரேனும் ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தாலோ பதில் இருந்தாலோ கேட்கலாம். கேள்வி இருந்தாலோ பதிவு இருந்தாலோ சொல்லலாம். 2 நிமிடம் வாய்ப்பு, 2 நிமிடம் தான். யாருக்காவது கேள்வியோ அல்லது ஏதாவது ஒரு செய்தி பதிவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பதிவு செய்யுங்க. உங்களுடைய தளம் இது. ஐயா இன்னைக்கு காலையில அடியன் ஒரு கனவு கண்டங்க. ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு பதிவெல்லாம் முடிச்சு திருப்பி படுத்து கொஞ்ச நேரம், எனக்கு வேலை இல்லை இன்னைக்கு, சமையல் வேலையும் இல்லை, எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்து சூடு பண்ண வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு திருப்பி படுத்தங்க. நீங்க கனவுல வந்தீங்க. நம்ம அடியார்கள்ல ஒரு 4-5 பேர் கனவுல இருந்தாங்க. எல்லாருக்குமே நீங்க அழுகக்கூடாதுங்க, நான் சொல்றது ஏன்னா நான் அழுதுட்டேங்க. நீங்க வந்த என் கூட கனவுல வந்த 4-5 அடியார்களுக்கும் முக்தி கொடுக்குறீங்க. நீங்க நடங்க, சீக்கிரம் நடங்க, சீக்கிரம் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் முன்னால தள்ளி விட்டுட்டு பின்னால நீங்க வர்றீங்க. உண்மையாவே நான் கண்ட கனவுங்க, உண்மையாவே கண்ட கனவுங்க இது. அது அப்ப உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து சுவாமி போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து உட்கார்ந்தாங்க. ஐயா 4-5 அடியார் அடியேன் இருக்கிறேன்னு அதுல அது எனக்கு சொல்ல தெரியலைங்கம்மா. அது நம்ம திருவாசக சிந்தனையில இருக்கிறவங்க தான். அது யாரு நம்ம கூட வர்றாங்கன்னு தெரியாது. 4-5 பேர் இருக்கிறாங்க. ஐயா நான் ஐயாவை பார்த்துட்டு இருக்கிறேன். ஐயா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவ கனவு முடிஞ்சதுங்க. அவ்வளவுதான். ஒரு 4-5 செகண்ட் அவ்வளவுதாங்க அந்த கனவு. சுவாமி ஐயா சுவாமி திருவடி வணங்குறேன் ஐயா. சிவாய நம்ம திருவண்ணாமலை அருகாமையில் உள்ள ஆரணி அடுத்த சந்திரசேகர ஆலயத்திலே நான் பணியாற்றி ஆன்மீக இதெல்லாம் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ல ஆக்சிடென்ட் ஆகல, ஃபெயிலியர் ஆகி சிஎம்சியில் அட்மிட் ஆகி இப்போ ஒரு 8 மாசம், இப்போ ஒரு 1 மாசம் ஆச்சு. நல்லபடியா சிவனுடைய அருளாலே நான் குணம்பெற்று, கன்னியப்பன் என்னுடைய நேம் கன்னியப்பன். சிவனுடைய அருளாலே டாக்டர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நான் சிவபுராணம் பாடிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலே சிவபுராணத்தை பாடி நான் வெற்றி பெற்றுட்டேன். நீங்க நல்லா இருக்க. உங்க நிகழ்ச்சி நீதையா ஃபர்ஸ்ட் பாக்குறேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். சிவனுடைய அருளால நான் படிச்சிட்டேன். அவ்வளவுதான். அடியன் சொல்லிருக்கேன் இல்லையா, காமக்கூர் கன்னியப்பன் ஐயா பத்தி காமக்கூர் கன்னியப்பன் ஐயா. சரிங்க சாமி, அவங்கள பத்தி நிறைய நாங்க குடும்பத்துல நிறைய அடியார்கள் கிட்ட சொல்லியிருக்கேன். அடியன் செய்த தவா ஐயா உங்க முக தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா அடியார்களும் கேக்குறாங்க. உங்களுடைய முக தரிசனம் இல்ல, எனக்கு இந்த வீடியோ ஒர்க் ஆகலையா, இந்த வீடியோ ப்ராப்ளம். சரிங்க சாமி ஐயா, உங்க போட்டோ எனக்கு அனுப்புங்க. நம்ம குடும்பத்துல அடியார்களுக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன். உங்க நல்லதுங்க. அடியன் செய்த தாவம். நன்றி குருநாதர். அடியன் நான் வெளவெடுத்து போயிட்டேங்க சாமி. அடியன் வெளவெடுத்து போயிட்டேன், என்ன சொல்றது தெரியல. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சி. நடராஜன் ஐயா, அடியனுக்கு எள்ளுக்கும் இதுல எந்த தகுதியும் இல்ல. குருநாதருடைய குருவருள் தான் இதுல நிலைத்து நிற்குது. அதாவது இது நடராஜன் ஐயாட்ட பேசியிருக்கேன் சாமி, பேசிட்டு இருக்கேன் ஐயா. மியூட் போய்க்காங்க, மியூட்ல நிற்கலாம். நமச்சு கன்னியப்பன் ஐயா. நல்லதுங்க சுவாமி. அப்போ நன்றிங்க சுவாமி. ஐயா சொன்னது தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயா வேற ஏதோ சொல்ல போறாங்க, நடராஜன் ஐயா வேற ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சா இது என்ன
இது என்ன சாமி, என்ன திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, எங்க இருக்கு அடியேன், எங்க யாருமே இல்லாத ஒரு பெரிய ஒரு ஒரு ஏன்னு கேட்க முடியாது சாமி. அடியனுக்கு என்ன நடந்தாலும் ஏன்னு கூட கேட்க முடியாத ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு மூலையில நாயை விட, உண்மையா சொல்லணும்னா அதான், நாயை விட ஒரு ஒரு கீழ்மையான பிறப்பு அடியேன். அந்த பிறப்புக்கு பெருமான் நாய்க்கு சிவிகை இடுகின்ற வகையில குருநாதருடைய குருவர்களை தான் இங்க போற்றுறேன். இது வார்த்தையில சொல்ல முடியாது. ஐயாவோட திருவடி கடலை அடியன் பல்காலம் சென்னி மேல் சூட்டி மகிழ்றேன். உங்களுக்கு எல்லா விதமான நலங்களும் வளங்களும் குருநாதருடைய குருவர்களும் பெற்று நீங்க பெறுவா. இதெல்லாம் கனவுல கூட கிடைக்குமா? இதெல்லாம் கனவுல கூட கிடைக்குமான்னு கேக்குறேன். இதெல்லாம் கனவுல கூட வராது. ஐயா, நீங்க என்னையே உதாரணமா எடுத்துக்கணும். நான் வகுப்பு வரும்போது எப்படி இருந்தேன், இப்ப எவ்வளவு மாறி இருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையில எவ்வளவு தூரம் எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது. நீங்க பொதுவான விஷயம் நிறைய சொல்றீங்கல்ல, அது எவ்வளவு மாற்றத்தை கொடுக்குது. அதனால நீங்க இனிமேல் நெட்டு கிடைக்கலன்னா அத தவமா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அடியாரையும் கைப்பிடிச்சு நிதானமா அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. வேகம் இல்ல, எதுவும் இல்ல, நிதானமா கைலாயத்தை நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு பெருங்கருணை கடவுள் உங்க மேல காமிச்சிருக்காரு. தயவு செய்து இனிமேல் அழுகாதீங்க. எது நடந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும், அது நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஒரு சமயம் இது முடிக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் நீண்டு கேட்கணும்னு இறைவன் நினைக்கிறாரோ, அதனால கூட உங்களுக்கு தாமதமா இருக்கலாம். இந்த பதிவு இதோட முடியுதுங்கிறத அவரால் ஏத்துக்க முடியல போல. அதுதான் இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னா இத்தனை அடியார்களும் வருத்தப்படுறோம். உங்க ஒரு கண்ணீர் எங்களையும் அழுக வைக்குது. அதனால நீங்க வருத்தமே படக்கூடாது. எது நடந்தாலும் அதுல ஒரு நன்மை. இது நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தான். அதுதான் சரி. சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியிலும் அடியின் மனமே மொழிகளால் தொழுதலுக சாமி. சாமி, இப்போ வந்துட்டு இன்றைய வகுப்பினுடைய ஒரு சாரம் நீங்க தான் எங்களுக்கு என்னோட வழிகாட்டில் நீங்க தான். அதை தாண்டின ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு இடத்துலயும் போய் நம்ம திருவாசகம் பண்ற உட்கார்றப்ப நான் அல்ல மாணிக்க வாசகர், அப்ப நிறைய அடியார்கள் வரல, அதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை தாண்டித்தான் நம்ம இடத்துல உட்கார்றோமுங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் உட்கார்றப்போ இதவும் கடந்து செல்வோம். இது ஒரு தவமா தான் அடியேன்னு நினைக்கிறேன். அது தவம்ங்கிறத விட பெருந்தவமா தான் நான் யோசனை பண்றேன். ஏன்னா மாணிக்கவாசர் திருப்பி என்கிட்ட கேட்கறது, நான் இருக்கேன், நீங்க மற்றவங்களை பத்தி நினைக்கிறேன் அப்படிங்கன்னா அதுக்குண்டான அடியார்கள் அந்த இடத்துல வந்துடுறாங்க. இது எல்லாமே கத்துக்கிட்டது உங்ககிட்ட மட்டும்தான். அடியேன் 3 வருட கால முதல் கடை மாணவியா இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான். ஒவ்வொரு செயலும் ஒரு எல்லாமே தான். இன்னைக்கு நீங்க அந்த இரும்பும் காந்தமும் சொன்னது உண்மையாமே அது ஒரு பெரிய விளக்கம். இரும்பும் காந்தம் கண்டிப்பா நம்ம காந்தமாட்டதான் இருக்கணும். இரும்பு நம்மளை கண்டிப்பா பற்றும். அந்த பற்றி அதனுடைய வலிமைத்தன்மை அதிகம். அதாவது இப்ப நம்ம 63 நாயன்மார்களுக்கு பெருமான் உயர்த்தி காட்டினார் இல்லையா? நம்ம அடியார்கள் நாம தானே உயர்த்தி காட்டணுங்கிறது. நம்மளை நம்ம பெருமான் அந்த இடத்துல கொண்டுட்டு போவார். அந்த எந்த எல்லளவும் சந்தேகம்னு இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க சொல்றப்ப நான் சொல்லுவேன், நீங்க இருக்கிறப்ப உங்க கைப்பிடிச்சு வரப்ப கண்டிப்பா முக்தி மட்டுமே தான். ஐயா சொன்னதுல எல்லளவும் டவுட்டே கிடையாது. நடராஜன் ஐயா திருவடி அடியேன் மனம் மெய் முடிகளா தொழுதழுகிறேங்க. ஐயா சொன்னதுல எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னு கேட்டா நம்ம இவரோட திருவடி பிடிச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம முக்தியை நோக்கி பயணம் தான். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. திருவாசக சிந்தனையும் சரி, நம்ம அடியார்கள் நம்ம திருவாசக சிந்தனை அடியார்களுடைய பக்குவ நிலையும் சரி, அந்த அளவுக்கு தான். ஏன்னா ஐயா அந்த அளவுக்கு சிறப்பா வகுப்பை கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. அடியேன் இப்ப சரியா வர முடியறது இல்ல, இந்த இது போயிட்டு இருக்கிறதுனால. ரொம்ப எனக்கு இந்த இது அப்புறம் அம்மா ஷர்லாஸ்னி அம்மா சொன்னாங்களே, எது இந்த இடத்துல நம்ம கருணையா தவமா இதெல்லாம் கேட்டதெல்லாம் இதெல்லாம் எதை நம்ம திருவாசக சிந்தனையும் தாண்டி உலகவியல்ல நம்ம எப்படி வெல்லக்கூடியது, நம்ம ஆன்மா எந்த பக்குவ நிலையிலிருந்து நம்ம இந்த நிலையில இருந்து இன்னொரு இலைக்கு நம்ம தாண்டறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் உதாரணம். அதனால ஐயா ஐயாவோட திருவடி பற்றினாலே நம்ம முக்தி தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால ஐயாவோட திருவின் மீண்டும் மீண்டும் அடியேன் மனம் மெய் மொழிகள தொழுதுறது சாமி. சிவாய நம்ம திருப்பி அடியனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சாமி. சிவசிவா உத்தரவு வாங்கிக்கிறேங்க சாமி. நன்றிங்க சுவாமி. அதாவது சித்ராமா பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 250 அமர்வுகளா
அவங்க பேசாம இருக்கவே மாட்டாங்க. அவங்க அனுபவம் சொல்லாத நாட்களே கிடையாது. அடியேன் துவண்டு போகும்போதெல்லாம் நாங்க இருக்கோங்க, ஒருத்தராவது நான் வருவேங்க, நான் வந்துருவேங்க, கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாட்டினா கூட நான் வருவேன் சுவாமின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் சொன்ன அம்மையார் அவர்கள். அம்மாவோட திருவடியை அடியேன் ஒரு காலம் மறக்க முடியாது. இன்னைக்கு அம்மாவோட உரைப்பும் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு என்னன்னா, நம்ம அடியவர்கள் எல்லாம் உண்மை சிவத்தை நோக்கி பயணம் செய்யறாங்கன்றத இதை விட பெரிய சான்று இருக்குமோ என்ன? நடராஜன் ஐயாவுக்கு இப்படி ஒரு கனவு வருது. அடியார் ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரே சமயத்துல பூனையும் இந்த மாதிரி பறவை இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேள்வி வருது. அம்மா சித்ரா அம்மா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, திருவாசகத்தை நான் பற்றி நிற்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அடியவரும் ஒரு நிலையில, சந்திராம்மா அவர்களுடைய நிலைப்பாடு, இது மாதிரி எல்லா அடியார்களுடைய நிலைப்பாடுகள் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இது சரியா போயிட்டு இருக்கு. இந்த இப்படிப்பட்ட அடியவர்கள் கிடைக்காம போனா எப்படி சாமி வருத்தப்படாம இருக்க முடியும் சொல்லுங்க? இப்படிப்பட்ட அடியவர்கள் கிடைக்காம போனா, பார்க்க முடியாம போனா எப்படி என்னால வருத்தப்படாம இருக்க முடியும்? நீங்க எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் நான் உங்களை உயர்த்துறதுக்காக சொல்லல, உண்மையா அடியநாயன் மனசுல இருக்கிறதா சொல்றேன். அதனால அடிநாயனுடைய கண்கள்ல வர கண்ணீருக்கு உண்மை இருக்கு சாமி. ஏதோ சும்மா அடியன் எல்லாரையும் கவர் பண்றதுக்காக இது வார்த்தைக்கோ இதை நான் சொல்லவே இல்லை. உங்களை எவ்வளவு அடியன் உள்கிறேன்றது குருநாதருக்கும் சிவபெருமானுக்கும் தெரியும். இந்த வகையில நம்ம உண்மை சிவத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னை மேல சூட்டி. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய அடியார்கள் வர முடியாம போகுது. அடியார்கள் எல்லாம் திரும்ப நம்ம மீட்டு கொண்டு வரணும். எல்லா அடியார்களையும் இங்க கொண்டு வந்து அவங்களுக்கிட்ட நம்ம அந்த செய்தியை சேர்க்கணும்ன்றல அடிநாயகன் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். எல்லா அடியார்களுடைய திருவடியும் மானசீகமா வீழ்ந்து வணங்குறேங்கம்மா. இந்த முறை இப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கா, அதனாலதான் கொஞ்சம் அடியன் ரொம்ப உடஞ்சிட்டு, நேத்துமே உடஞ்சிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம். ஆனா அவங்க எல்லாரையும் பார்த்ததுல அதுல கிடைக்கிற ஆனந்தம் அது சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் சொல்லவே முடியாத அளவுக்கான அதனால அடியை நிறைவு செய்யறேங்க சுவாமி. அடியேனே இன்றைய தினம் பாடி நிறைவு செய்யறேன். ஆரி தடந்தோள் நமச்சிவாய். ஆரிரேன் தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவ ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்க குரல் பதிவு கொடுங்க, ஏதாச்சும் சொல்லணும்னா கொடுங்க, உங்களுடைய நிலைப்பாடுகள் அடியனுக்கு தெரிவிங்க. அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாமி. இந்த அளவுல நாம இதை நிறைவு செய்யறோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா வந்தனால டப்புன்னு கட் பண்ணல. இன்னைக்கு அடியார்கள்லாம் அப்படியே நம்ம உத்தரவு வாங்கிட்டே இருக்கலாம். உங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதனால நான் இதோட நிறைவு செய்யறேன் சாமி. ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிடுறேன். நல்லது, அடியாருக்கு உத்தரவு வாங்கிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். சந்திராம்மா சுவாமி திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம். ஒரே ஒரு சின்ன கருத்து தாங்க ஐயா. நடராஜ ஐயா சொன்ன அந்த கனவுப்படி என்னன்னா, நீங்க சொன்னதுல கேக்குறதோடு இல்லாம நாம நீங்க சொல்ற விஷயத்துல நாம நிக்கணும். அப்படி நிக்கும் போது நமக்குள்ள இருள் நீங்கி ஒளி கிடைக்கும்ங்கிறத அவர் கனவு மூலமா இறைவன் காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கறதா நான் உணர்றேங்க ஐயா. எத்தனை தவம் சாமி. இந்த மாதிரி கனவு கேட்கத்தான் முடியுமா, இல்ல இந்த கனவை காதால கூட கேட்க முடியுமான்னு தெரியல. இது தவமுடையவர்களுக்கே வாய்க்கும் சாமி, தவமுடையவர்களுக்கே வாய்க்கும். உங்களை எல்லாத்தையும் பார்த்தது